ஸோ கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லூகாஸ் டெஸ்ட். இந்த லூகாஸ் டெஸ்ட் வந்து எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக, இதோட எய்ம் என்ன, டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் என்னது, லூகாஸ் டெஸ்ட். நம்பர் 1. செகண்ட் ஒன், இல்லை என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம், அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு கான்சன்ட்ரேட்டட் HCl plus anhydrous ZnCl2 zinc chloride. Concentrated HCl plus anhydrous ZnCl2. இதுதான் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய reagent. அடுத்தது இதோட ரிசல்ட் என்ன, இல்லை ரிசல்ட் என்னவா கிடைக்கும்? இந்த ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? சப்போஸ் டெர்ஷரி ஆல்கஹாலா இருக்குது, டெர்ஷரி ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த லூகாஸ் ரியேஜென்ட் போட்ட உடனே என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு வந்து இம்மீடியட் டர்பிடிட்டி கிடைக்கும். டர்பிடிட்டி வந்து இம்மீடியட்டா ஃபார்ம் ஆயிடும். டர்பிடிட்டி வந்து இம்மீடியட்டா ஃபார்ம் ஆயிடுறது தான் என்னது, இந்த டெர்ஷரி ஆல்கஹால். இதுவே நீங்க செகண்டரி ஆல்கஹால் எடுத்துங்க. செகண்டரி ஆல்கஹால் எடுத்துட்டு இதே லூகாஸ் ரியேஜென்ட் தூக்கி போடுறோம், சரியா? அப்ப இந்த லூகாஸ் ரியேஜென்ட் போடுறப்ப என்ன ஆகும் சொன்னா, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஆனா வந்து ஸ்லோவா ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி வந்து எப்படி ஸ்லோவா ஃபார்ம் ஆகும். அடுத்தது பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு லூகாஸ் ரியேஜென்ட் போடுறப்ப என்ன ஆகும் சொன்னா, டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகாது, ரியாக்ஷனும் போகாது, சரியா? எப்ப அட் ரூம் டெம்பரேச்சர் RT, அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ல இந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்குது. அப்ப இந்த 25 டிகிரி செல்சியஸ்ல பிரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணாது, லூகாஸ் ரியேஜென்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, சரியா? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டெர்ஷரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன, பிரைமரி ஆல்கஹால்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம், சரியா? இப்ப டெர்ஷரி ஆல்கஹால்னா என்ன? டெர்ஷரி ஆல்கஹால் அதை எப்படி எழுதுறது? டெர்ஷரி ஆல்கஹாலை எப்படி எழுதுறது கவனிங்க. அப்ப கார்பன் CH3 கார்பனை சுத்தி 3 CH3 குரூப் இருக்கு, சரியா? பிளஸ் அதோட சேர்த்து ஒரு OH குரூப் இருக்கு. இதுக்கு பேர் தான் டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு பேர். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் இந்த ஹைட்ராக்சி குரூப், அதாவது OH குரூப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஆகுது, இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அப்படித்தானே? இந்த 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கனால இதுக்கு நேம் வந்து டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு பேர், சரியா? டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் அடுத்தது செகண்டரி ஆல்கஹால் எப்படி இருக்கும்? செகண்டரி ஆல்கஹால், இப்போ செகண்டரி ஆல்கஹால்னா ஒரு கார்பனை சுத்தி 2 CH3 இருக்கும். CH3 அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் இங்க OH. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு பேர். இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால், இது வந்து செகண்டரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். இது வந்து செகண்டரி ஆல்கஹால். இப்போ கவனிங்க, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH குரூப் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் 2 கார்பனோட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்படித்தானே? அப்ப இது வந்து என்ன சொல்றோம் நம்ம, செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி ஆல்கஹால்னா என்ன? பிரைமரி ஆல்கஹாலை எப்படி எழுதுறது? அப்ப நார்மலா வந்து CH3 CH2 OH. இதுல பாருங்க, இந்த OH குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்,
இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு கார்பனும் அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னது? பிரைமரி ஆல்கஹால். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் பிரைமரி ஆல்கஹால். இப்போதான் இந்த லூகாஸ் ரியேஜன் போட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்ல இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, என்ன கலர் டர்பிலிட்டி எப்படி கொடுக்குது, என்னவா வந்து ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி எழுதுறது? கார்பன் 3 CH3 இருக்கும், CH3 CH3 சரியா? 3 CH3 அதோட சேர்ந்து ஒரு OH குரூப் இருக்கும். சரியா? இந்த OH குரூப் OH பிளஸ் concentrated HCl, concentrated HCl, anhydrous ZnCl2, anhydrous ZnCl2. இதை போட்டா என்ன ஆகும் சொன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த OH, இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், இது ரெண்டும் சேர்ந்து H2O ரிலீஸ் ஆயிடும். H2O ரிலீஸ் ஆயிடும். பாக்கி என்ன இருக்குது, இங்க Cl இருக்கா, அந்த Cl தூக்கி என்ன பண்ணுங்க, அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுது. சரியா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், நமக்கு எழுதலாமா அப்படியே? ரிமைனிங் உள்ளத CH3 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 Cl. சரியா? ஒரு நேமிங் எப்படி கொடுக்கறது? நேமிங் எப்படி கொடுப்பாங்க? நம்பர் 1 2 3 3 கார்பன் இருக்கா, அப்ப ரெண்டாவது கார்பன்ல மீத்தைல் இருக்கு, அதனால 2 மீத்தைல், அதாவது குளோரோ முன்னாடி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 குளோரோ 2 மீத்தைல் 2 குளோரோ 2 மீத்தைல் 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பேன், 2 குளோரோ 2 மீத்தைல் ப்ரோப்பேன். சரியா? 2 குளோரோ 2 மீத்தைல் ப்ரோப்பேன். அப்ப டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துட்டு கான்சன்ட்ரேட் HCl anhydrous ZnCl2 போட்டோம்னு சொன்னா இந்த கான்சன்ட்ரேட் HCl ஹைட்ரஜன் பிளஸ் OH சேர்ந்து என்ன ஆகும், வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் நமக்கு Cl என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டெர்ஷரி அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகி நமக்கு 2 குளோரோ 2 மீத்தைல் ப்ரோப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிசல்ட் என்ன? இதுக்கு ரிசல்ட் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது, ஆனா இமீடியட்டா ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப இமீடியட்டா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரியா? அடுத்தது இதுல செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்க போறோம். இப்ப செகண்டரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டேன். CH CH3 CH3 OH. சரியா? செகண்டரி ஆல்கஹால் இதுல இருக்கக்கூடிய இந்த OH பிளஸ் கான்சன்ட்ரேட்டட் HCl இதோட anhydrous ZnCl2. சரியா? anhydrous ZnCl2. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த Cl என்ன பண்ணுங்க, அப்படியே நேராக கொண்டாந்து அந்த செகண்டரி அல்கைல் குரூப்போட அட்டாச் பண்ண வேண்டியதான். சரியா? ரைட். அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? கார்பன் CH3 CHCl. சரியா? H2O அதில் ரிலீஸ் ஆகி. அப்போ இதோட நேமிங் எப்படி கொடுக்கறது? 1 2 3. கார்பன் வந்து லீனியர் கார்பன் செயின் வந்து 1 2 3 கொடுத்தாச்சு. செகண்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்கனால இதை எப்படி எழுதலாம்? 2 குளோரோ 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பேன், 2 குளோரோ ப்ரோப்பேன். அப்ப இதோட ரிசல்ட் என்ன நமக்கு? ரிசல்ட் என்ன நமக்கு? இதுல டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஆனா எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்லோவா ஃபார்ம் ஆகும். சரியா? இதுல எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்லோவா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். பிரைமரி ஆல்கஹால் CH3 CH2 OH பிளஸ் இதோட என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேட்டட் HCl ZnCl2 anhydrous
ZnCl2. இதை போட்டால் என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரியாக்ஷன் போகவே போகாது. சரியா? நோ ரியாக்ஷன். ரிசல்ட் வந்து நோ ரியாக்ஷன் அட் 25 டிகிரி செல்சியஸ். அட் 25 டிகிரி செல்சியஸ். சரியா? அதாவது ஆர்டி கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் வந்து போகாது. இப்போ கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். ஆர்டி டெம்பரேச்சர்லேருந்து மாற்றினா டெஃபினட்டாக வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். சரியா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறது இமிடியட் டர்பிடிட்டி ரிசல்ட்டு, செகண்டரி ஆல்கஹால்ங்கிறது ஸ்லோ டர்பிடிட்டி, அண்ட் பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு லூகாஸ் ரியேஜனோட ரியாக்ட் பண்ணாது. அட் 25 டிகிரி செல்சியஸ் ஆர்டி கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் போகாது. இதுதான் வந்து லூகாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த லூகாஸ் டெஸ்ட்டுங்கிறது டிஃபரன்ஷியேட் த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை பண்ணுது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இது வந்து 12th கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மீட்டம் கூட இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து இதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.